பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பெற்று நிறைத்து கொள்ளத்தக்கதாக கொடுங்கள். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவ ஞானம் பெற்றவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது துக்கப்பட்டு கொண்டா செய்கிறார்? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை என்றா செய்கிறார்? ஆனந்தத்தோടെ பிரியத்தோടെ செய்கிறார். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை படியுங்கள். அவர் மனுக்குலத்தின் மீது வைத்த பிரியம், நேசம், கரிசனம் புரியும். சகலத்தை நமக்காகத்தான் உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டுத்தான் மனிதனை படைத்தார். அவர் நிறைவாக கொடுக்கிறவர். போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கொடுக்கிறவர். லூக்கா 5 ரா முழுவதும் வலை போட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று பேதுருவின் கூட்டத்தாருக்கு 2 படகுகள் அமிழத்தக்கதாக கேட்ச் கொடுத்தார். மத்தேயு 14-15 5000 4000 புருஷர்கள் மாத்திரம் கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சாப்பிட்டவர்களில் ஸ்திரீகள், பிள்ளைகள் அதில் இருக்கிறார்கள், அடக்கம். அது அல்லாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு விட்டு மீதி 12 கூடைகளில் நிரம்ப கொடுத்தார் அல்லவா? அவர் அப்படித்தான். அவரது உள்ளம் எப்படியோ அப்படியே கொடுக்கிறார். அது மட்டுமா, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பிதாவோடு ஒப்புரவாக்கி இந்த பூமியிலே மறுபடியும் ஏதேன் வாழ்க்கையை கொடுக்க தன்னையே ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்தார். இதற்கு மிஞ்சினது மேலே வேறு எதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். அது மட்டுமா, இந்த உலகத்தில் நம்மால் தனியாக எதையும் செய்ய முடியாது, இயங்க முடியாது என்பதை அறிந்த தேவன் தேற்றரவாளனாகிய தம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே நிரந்தரமாக வைத்தார். எதற்காக? நீதியுள்ள தகப்பன் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தம், திட்டங்களை அறிந்தவர் ஆவியானவர் மட்டுமே. அவரையே நமக்கு கொடுத்து, நம்மை உணர்த்த வைத்து, சொல்லி கொடுத்து, கற்றுக் கொடுத்து, ஜெபத்தின் ஆவியை கொடுத்து, நம்மளை ஜெபிக்க வைத்து பின் கொடுக்கிறார். அவர் நீதியுள்ளவர். ரோமர் 8:26. கொஞ்சம் அமர்ந்து அவருடைய கரிசனை எண்ணி பாருங்கள். காலைதோறும் புத்தம்புது கிருபை அளிக்கிறார். இந்த கிருபை அந்த நாளின் சவால்களை சந்திக்கவும், நமக்கு நியமிக்கப்பட்ட வேலைகள் செய்து முடிக்கும் போதுமானதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:9. இவ்வளவு நன்மைகளையும் உதவிகளையும் சாய்மானங்களையும் வைத்துக்கொண்டு நம்மிடம் ஒன்றும் இல்லாதவர்கள் போல என்ன செய்வது, யார் எனக்கு உதவுவார்கள், புரியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பது நமது பேதைமையை குறிக்கிறது, பரிதாபத்தை குறிக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட, தொடர்ந்து ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க நமக்கு வழி வகையிலும் கற்றுக் கொடுக்கிறார். இதை பிரமாணமாக வைத்து விட்டார். செய்தாலும் பரவாயில்லை, செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்பது அல்ல கட்டளை. இதன்படி செய்தால் பிழைப்பாய், பெறுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று எழுதி வைத்து விட்டார். நாம் பெறுபவர்களாகவே எப்போதும் இருப்பது தவறில்லை. நாம் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் தேடும் போதெல்லாம், அவர் நம்மோடு இடைபடும் போதெல்லாம் 1 வே கிடையாது, 2 ways. நாமும் கொடுக்கிறோம், அவர் பதில் கொடுக்கிறார். அவர் எப்படி முழு மனதோடு செய்கிறாரோ அப்படியே நாமும் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடு செய்ய வேண்டும். இதை எதிர்பார்க்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நீ என் மேல் இப்படி அன்பு கூறு என்று. எதை செய்தாலும், ஜெபித்தாலோ, ஆராதனை செய்தாலோ, துதியும் ஸ்தோத்திரமும் செய்தாலோ, இவைகள் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். செய்தால் கிடைக்கும் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். அவர் நமக்கு செய்தவைகள், செய்து கொண்டிருப்பவைகள், செய்ய போகிறவைகள், நித்திய ஜீவனை கொடுப்பது. இதற்கு ஈடாக நம்மால் எதையும் செய்ய முடியாது. கொடுப்பதை ஆசையோடு, பிரியத்தோடு கொடுக்க வேண்டும். இதை எதிர்பார்க்கிறார். 2 சாமுவேல் 6 உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது தாவீது நடனமாடி பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி துதிக்கிறான். அவன் யார்? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. 1 கொரிந்தியர் 6:19 தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கொடுத்தலை. தாவீது சொன்னது போல, உம்மிடம் பெற்று உமக்கே கொடுக்கிறோம். 1 நாளாகும் 29:15-16 வாசியுங்கள். கைகளை உயர்த்தி துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், மகிமையை செலுத்துங்கள் என்று சபையில் சொல்லும்போது பெரும்பாலார் உயர்த்துவதில்லை. கைகள் இல்லை போல என்று நான் நினைத்து கொள்வேன். எதுவும் நம்முடையதல்ல என்பதை திண்ணக்கமாக நினைவு கொள்ளுங்கள். தசமபாகம், காணிக்கை செலுத்துவதில் ஜாக்கிரதையோடு செலுத்துங்கள். இது பிரமாணம். ஆசீர்வாதம், பெருக்கம், உயர்வு, பற்றாக்குறையிலிருந்து விடுதலை, இதற்கு இதுதான் வழி. பெற வேண்டுமானால் இது நாம் செலுத்த வேண்டும். மல்கியா 3:10 வாசியுங்கள்.
புதிய ஏற்பாட்டில் இது பற்றி அழுத்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சகலத்தையும் செலுத்த வேண்டும் என்பதால் அழுத்தம் இல்லை. அழுத்தம் இல்லை என்றால் மல்கியா 3:10 தேவன் சுரண்டி அழித்திருப்பாரே. கொடுங்கள், அப்பொழுதுதான் கொடுக்கப்படும். லூக்கா 6:38 வாசியுங்கள். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 24, 25 2 வசனங்கள் தயவு செய்து வாசியுங்கள். தாவீது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்த நிலம் இலவசமாய் கிடைத்தது. அவன் வேண்டாம் என்று விட்டான். விளக்கிரயம் கொடுத்து வாங்கி பின் செலுத்தினான். வேதத்துள்ள சாட்சிகள் அபரிதவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மைதான். அவர்கள் பின்னணியை கொஞ்சம் பாருங்கள். அவர்கள் செய்ததை பாருங்கள். தங்களது முழுமையும் தேவனுக்கு உற்சாகமாக அர்ப்பணித்திருப்பார்கள். 2 துட்டு போட்ட ஏழை விதவியை ஏன் கர்த்தர் வேதத்தை எழுதி வைத்தார்? அவருடைய அர்ப்பணம், விருப்பத்தை கனப்படுத்தினார். தென்கொரியாவில் பால்யாங்கி சோ அவர்கள் ஆலயம் கட்ட மக்களை கொடுக்க உற்சாகப்படுத்தினார். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கொடுக்க வேண்டும், இதுதான் ஒரே வழி. ஒரு ஏழை தன்னிடம் ஒன்றுமில்லை என்பதால் தனது நீளமான தலைமுடியை கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டார். இனி ஒரு விதவை பிச்சை எடுத்த பாத்திரத்தை போட்டுவிட்டார். அவளிடம் வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், 2ஐயும் ஏலத்திற்கு விட்டபோது பெரும் பெரும் தொகை கிடைத்ததாம். 10ல் 1 பங்கு காணிக்கை பணம் நம்முடையது அல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்துங்கள், இல்லாவிட்டால் அது திருட்டுக்கு சமமாகிவிடும். வேதத்தில் இந்த ஒரே இடத்தில் மாத்திரம் கர்த்தர் தன்னை சோதித்து பார்க்க சொல்கிறார். கொடுத்துவிட்டு சோதித்து பார் என்று கேட்கிறார். மல்கியா 3:10 படித்து பாருங்கள். ஜெபிக்கலாம். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உண்டான வழியை கண்டோம். உற்சாகமாய் கொடுப்போம். இனிமேல் நிறைவாய் பெற்று வாழ்வோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.